11/12/2025 இன்றைய இறைவனின் வார்த்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். நம்மேல் நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? நம்மேல் எவ்வளவு பிரியம் வைக்கிறோம்? இந்த உலகத்தில் நம்மை முக்கியத்துவப்படுத்துகிறோம். இதே போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதைத்தான் இறைவன் விரும்புகிறார். அதற்காகவே நம்மை மனிதராக படைத்திருக்கிறார். அந்த அன்பு இறைவனின் அன்பு, இறைவனை விசுவாசிக்கின்ற அன்பு, அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த அன்பு. அதுபோல் நாம் ஒருவருக்கொருவர் இறைவனின் சித்தத்தின்படி அன்புள்ளவர்களாக மாறுவோம். இந்த உலகத்தில் அன்பே பெரியது, அன்பே கடவுள். அதுவே இறைவனின் சித்தம், இறைவனின் நோக்கம். அன்பு குணமுள்ளோர் தேவனை காண்பார்கள். இதை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே இந்த வசனத்தின் பிரகாரம் நடப்போம். இறைவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.